திடீர் திருப்பங்கள் அதெல்லாம் வரும். நல்ல ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தொழில் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு குறிப்பா இன்னுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு ராசி அதிபதியே ஸ்தானபலம் பெற்று 6ஆம் வீடும் 8க்கு வந்து கொஞ்சம் குருவின் பார்வை பெற்றனால என்ன ஆகும்னா கொஞ்சம் அப்படி இப்படி சம்பாதிக்கிறது அது மாதிரி விஷயங்களுக்கு வருது. இதுல ஒரே ஒரு குறை என்னன்னா உடம்பு உபாதைகளுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். மன ரீதியான சில தொந்தரவுகள், எதிரிகளின் சில தொந்தரவுகள் இருக்கும். பட் இருந்தாலும் குருவின் பார்வை வந்து அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ நல்லாவே வந்து மாணவர்களா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் வந்து இப்போ குறிப்பா சொல்ல போனா குரு 3லிருந்து பெரிய ஒரு ஆக்டிவிட்டி பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காமல் 4ல வந்து தொழில் மேன்மையை கொடுக்கிறார். தொழில் டெவலப் பண்றதுக்கு வேணுங்கிற பண உதவியை கொடுக்கிறார். அதே சமயத்தில் சுப விரயங்களை செய்யக்கூடிய அந்த விரயசனி செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை வந்து ஒண்ணுமே அதிகப்படுத்தி நல்ல லாங் லாஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வைக்கிறார். எல்லாமே ஒரு அருமையான பலனாக மேஷராசிக்கு இருக்கு. இது